ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோனா, லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். ஒரு 9 யானை வந்து நம்ம முருகால் எஸ்டேட்டில் இருக்குது, பார்க்கலாம் ஈஸியானு சொல்லிட்டு. ஆனால் 9 யானை ஈஸியான யானை இல்லைங்க, பார்க்கத்தான் நல்லா அழகாக இருக்காங்க. ஆனால் இவங்க ரொம்ப கொடூரமானவங்களாட்டுக்குது. ஏன்னா வந்து தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணாங்க, நல்லா கொஞ்சம் மழை முருகாலியில் வால்பாறை பொறுத்த வரைக்கும் மழைன்னு நல்லா விளாண்டாங்க. அவங்களோட குட்டிகளோடு சேர்ந்து நல்லாவே விளாண்டாங்க. விளாண்டுட்டு நல்லா அவங்க தலையெல்லாம் இருக்கிற செம்மண்ணெல்லாம் வாரி போட்டு உட்காந்து விளாண்டுருந்தவங்க 4 பேர் மேலே விளாண்டுருக்காங்க. மீதி 5 பேர் இந்த மரத்துக்கடியில் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு, பாப்பா இன்னும் இங்கே தான் இருக்குது, எங்கேயும் போகல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே ஜாலியாக ஒரு வாக் வந்துருக்குறாங்க எஸ்டேட்டுக்குள்ளே. வந்துட்டு கீழே அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுல, அங்கே தானே தண்ணி குடிச்சிச்சு, அதே அந்த தண்ணி டேங்கையும் உடச்சிருக்கு. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து கல்யாண பந்தலில் ரேஷன் கடையை உடச்சி பார்த்துருக்கு, அரிசி இல்லை. அப்போ இது ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்கனால இதே உடச்சி பார்ப்போம் அரிசி இருக்கான்னு பார்த்துருக்குது. அங்கேயும் அரிசி இல்லை, அங்கே தண்ணி டேங்கு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அங்கே தண்ணி டேங்கு உடச்சிட்டு இன்டிமேஷன் வந்தோடனே எஸ்டேட் ஆளுங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு போய் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் அதை விரட்டவும் அது வந்துட்டு என்ன பண்ணிடுச்சுன்னா, அப்பா வீட்டுக்கு மேலே வந்துருச்சு. அப்போ உடனே அப்பாவுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டாங்க, ஐயா உங்கள் வீட்டு பக்கம் தான் வருது அப்படின்னு. ஏன்னா யானை வந்து அடிக்கடி எங்கள் அப்பா வீட்டு பக்கம் வந்துட்டு இருக்கனால இந்த இன்டிமேஷன் வந்துச்சு. உடனே எங்கள் அப்பாவும் சேஃப் ஆகிட்டாரு. டாட்டா, டேக் கேர், பை பாய்.